மேட்ச் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு. பேசிக்கலா ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த சிஎஸ்கே டீம் வந்து தோனின்ற ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து வெளில வந்தா மட்டும் தான் டீம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எல்லாரும் நம்ம தோனி சப்போர்ட் பண்றோம். பட் அவரோட கம்ஃபர்ட் லெவல் வெளில ஒரு இந்த சீசன் மேபி அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கலாம். கேப்டன்சி அவர் சின்ன பையன், அவரை வந்து ஃப்ரீடமா பண்ண விடும். இன்னொன்று வந்து மெயின் விஷயம் வந்து செலக்ஷனே ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். டேரல் மிச்சல் வந்து எதுக்குதான் டீம்ல இருக்காருன்னு தெரியல. சரி ஓகே, எடுத்த காசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இது வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். சாட்னர் வெளில இருக்காரு, ஜடேஜா இருக்கிறதுனால இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு வர முடியாது. மேபி சென்னை மாதிரி ட்ராக்ல வந்து சாட்னரை யூஸ் பண்ணலாம். அவர் வந்து பேட்டிங் நல்லா ஆடுவார், லோ டவுன் ஆடுவார். ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா சர்துல் தாக்கூரோட பர்ஃபார்மன்ஸ் வெரி பேட். அண்ட் ஃபீல்டிங் வந்து ரொம்ப ஃபீல்டிங் தான் ஒர்க் பண்ணணும். ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க, அது கஷ்டமான கேட்ச் தான். பட் இருந்தாலும் சேவ் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு ரன், குரூஷியலான ரன், 2 பவுண்டரி விட்டாரு. இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ். பட் தோல்வி அடைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. கேப்டன்சி வந்து பேக்கோட ஃப்ரீடமா பண்ண முடியும். கேப்டன்சி வந்து அப்பதான் அவர் அடுத்த சீசன் தானே டெவலப் பண்ண முடியும். அடுத்த சீசன் கேப்டன்சி இல்லாம தோனி வந்து கேப்டன்சி மட்டும் பண்ண முடியாது. இதுதான் வந்து முக்கியமான ரீசன். கேப்டன்சி இஷ்யூ தான் மெயினா அங்க தேவைப்படுது தோல்விக்கு. லக்னோல தானே இங்கேயும் தோத்துட்டாங்க. ஆமா, லக்னோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு பிச்சும், அதாவது பிச்சு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேட்டிங் பியூட்டி. சரிங்களா? இப்ப சென்னையில வந்து எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் ரன். இப்போ எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க எல்லா விக்கெட்லயும். இவங்க என்ன பண்றாங்க, பேட்டிங் விக்கெட் போட்டு போலர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பவுலர்ஸ் இல்ல. நடராஜன் மாதிரி ஒரு ஏக்கர் போடக்கூடிய போலர் யாரும் இல்ல. முஸ்தபிசரே எடுத்திருக்காங்க, இருந்தாலும் அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்டான போலர் இல்ல. விஷயம் வந்து ரொம்ப டிலே பண்றாங்க பத்திரானா. மேபி 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமா இனிஷியலா ஒரு 4 ஓவர்ஸ் போட்டாருன்னா மேபி நம்ம வந்து இயர்லியரா பினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து இந்த மீடியாக்கர் பவுலர்ஸ் இருக்காங்க, தேஷ்பாண்டே, இவங்கள மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம். கேம் லாஸ்ட்ல கொண்டு வந்துறாங்க. அந்த பவுலர்ஸும் பிரஷர் ஆகி மேட்சை விட்டுறாங்க. சென்னையில வந்து விளையாடுறப்ப சென்னை டீம் யாரு விளையாண்டாலும், எந்த டீம் விளையாண்டாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேம்பிங் நடக்கிறதா ஒரு பரவாயில்ல பேச்சு நடந்துச்சு. இது பாருங்க, மோஸ்ட்லி வந்து இது வந்து அவுட் ஆஃப் த கேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் சேல்ஸ் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தோனியை சுத்தியே தான் நடக்குது. தோனியோட லாஸ்ட் சீசன் முக்கியமான வந்து இந்த கிரிக்கெட்டே ஒரு பெரிய ஸ்டாண்டிங் தான். கவுண்டர்ல சேல்ஸ் கொடுக்கறது இல்ல. ஜெனரல் பப்ளிக் கிரிக்கெட் ரீச் ஆகும். சரிங்களா? தோனியை வச்சு ஃபுல்லா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தோனியை வச்சு காசு பாக்குறாங்க. அவர் வந்து ஒரு மணி மேக்கிங் மிஷின் சொல்லலாம் தோனி. சிஎஸ்கேக்கு சென்னைக்கு மட்டும் நீங்க சொல்றது ஒத்து வரலாம். சென்னை டீம் ஆமா, இங்க உள்ளது எங்க போனாலும் இதே கூட்டம் போச்சு. அது வந்து தோனியை மட்டும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு சொல்லக்கூடாது. தோனி வந்து மேபி லாஸ்ட் சீசன் அவருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்தியாவில கண்டிப்பா ஃபேன்ஸ் இருப்பாங்க தான். ஏன்னா தோனி வந்து ஒரு நம்பர் 1 கேப்டன் இந்த வேர்ல்டு. சரிங்களா? அவருக்கு எங்க போனாலும் ஃபேன்ஸ் வரதான் செய்வாங்க. ஏன்னா இவருக்கு லாஸ்ட் சீசன் சொல்லி சரி, ஒரு 2 சீசன் முன்னாடி இப்படி இருந்தாங்களா? யாருமே இல்ல. கரெக்டுங்களா? தோனிக்கு வந்து இவ்வளவு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அதர் ஸ்டேட்ல கிடையாது. லாஸ்ட் சீசன் சொல்லி 2 சீசன் எடுத்துட்டாங்க. அதனாலதான் மேபி வந்து தோனிக்கு ஒரு பிக் சென்ட் ஆஃப் கொடுக்கணும். அதனால வந்து கிரவுட் வந்து கோமா வரும். கேம்பிங் நடக்குதுன்னு அப்ப ஸ்கிரிப்டட் நம்ம கிரிக்கெட்டை வந்து அப்படி சொல்லிட முடியாது. மேபி இந்த டீம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு இவங்களெல்லாம் விளையாட வைக்கணும் அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க. இன்னைக்கு ஜடேஜா பாத்தீங்கன்னா 2 ஓவர் நல்லா தான் போட்டாரு. அவர் வந்து சேஞ்ச் பண்ணி சர்துல் தாக்கூர் எடுத்து வரணும்ன்ற அவசியமே இல்ல. சர்துல் தாக்கூர் வந்து ஒரு மீடியாக்கார் போலர். மேபி 1 or 2 மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் கன்சிஸ்டன்டா வந்து விளையாடக்கூடிய ஒரு போலர் கிடையாது. இதுதான் வந்து மெயின் லாஸ்ட்கான ரீசன். தப்பு நினைக்கிறீங்களா? இந்த சீசன் ரொம்ப கஷ்டம். இந்த போலிங் டீம் வச்சுட்டு வின் பண்றது ரொம்ப கஷ்டம். யாரு ஆவாங்க? சன்ரைசர்ஸ் நல்லா விளையாடுறாங்கன்னு சன்ரைசர்ஸ் சொல்ல முடியாது. ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் கவர். போலிங், பேட்டிங், ஃபீல்டிங், ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. எஸ்ஆர்எச்ல வந்து ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா ஸ்பின் அவ்வளவா இல்ல. மார்க்கண்டே நல்ல போறார். பட் இருந்தாலும் ஆர்ஆர் இந்த வாட்டி கப் அடிப்பாங்கன்னு 100% சொல்லலாம். How do you feel? Like you won the CSK match in hometown and I feel amazing. We have defeated the Chennai team in their home ground. So the vibe, the feel is totally different. and we hope Lucknow will win The other match, so we have defeated them in 2 matches in a row. So I think it's going to be a hat trick for us. Well, so you entered the 4th place I think in the table, right? There is going to be a big fight like CSK, other teams are there. Will you be stable in that point? Where I support LSG. Yeah, Obviously I'm from Lucknow. Anytime. okay. You hope that LSG will win the season title. I believe we'll see. Like who's your favorite? KL Rahul. Little bit, it's fine. He messed up, but yeah, again he's the captain and it's fine. At the end of the day, we won the match. That's what matters. Okay, guys. Like you saw the signs now. நம்ம இன்னும் பெட்டரா பண்ணிருந்தோம்னா மேபி இந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். 210 ஒரு நல்ல ஸ்கோர் தான். அது ரொம்ப மோசமான ஸ்கோர்லாம் கிடையாது. இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் சென்னையில பாத்தீங்கன்னா 210 ஒரு நல்ல ஸ்கோர் தான். மேபி டியூ ஃபேக்டர் இருந்ததால ஒரு 10-20 ரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணா அடிச்சிருக்கலாம். மேபி அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் ஷார்டேஜ் இருந்துச்சு பேட்டிங் வைஸ்ல. மற்றபடி பவுலிங்ல தான்
நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பவுலர்ஸ் ரொம்ப பத்திரானா மட்டும் டிபெண்ட் பண்ணியே வந்துட்டு நம்ம டீம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. மத்த பவுலர்ஸ்னா கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு அதுல 75% கொடுத்திருந்தா கூட இந்த மேட்ச் நம்ம ஃபீல்ட் செட்டிங் வைஸ் வரைக்கும் ஓகே. பட் ஏன்னா ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வந்து நிறைய மிஸ்ஃபீல் பண்ணாங்க, கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணாங்க. சோ மேபி அது ஒரு ரீசனா இருக்கு. ஒரு 10-15 ரன் சேவ் பண்ணியிருந்தா கூட ஸ்கோர் 17 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே ஒரு நல்ல ஸ்கோர் தான் லாஸ்ட் ஒரு பொறுத்த வரைக்கும். மேட்ச் அந்த 3 பாலே அது எல்லாரோட ஆசை தான். எவ்வளவு நேரம் அவர் மேக்ஸிமம் ஆடுறாரோ அதை பாக்குறதுக்கு எல்லாருமே வந்து அவ்வளவு வராங்க. இவ்வளவு கூட்டமே அவருக்காக தான் வருது. ஒரு பேருக்காக தான் இவ்வளவு சத்தம் கூட்டம் எல்லாமே. முடிஞ்சாலும் லாஸ்ட்ல வந்து ஒரு கேமியோ மாதிரி ஒரு 1 hour இல்ல 2 hour அந்த மாதிரி ஆடணும்னு சொல்லி தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. லாஸ்ட் அந்த 2 பால் விக்கெட் போனதால தோனி வந்தாரு. லைக் அது கூட தூபே எனக்கு என்னமோ வேணும்னே அவர் ரன் அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேன்ஸுக்காக அவர் வந்தாரு. கண்டிப்பா இருக்கு. நெக்ஸ்ட் 2 மேட்ச் நம்ம ஹோம்ல தான் இருக்கு. பண்ணதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் SRH கூட பேட்டர்ஸ் வேற ரொம்ப ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான் எல்லாருமே. அவங்க 250+ 260+ அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. நம்ம டீம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஓகே தோனி இன்வால்வ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அப்புறம் ருத்துராஜ் எப்ப கத்துக்கிறது. தோனி இந்த சீசன் இருப்பாரு. சீசனுக்கு அவர் சப்போஸ் வந்து அவர் இல்ல அப்படின்றப்ப ருத்துராஜ் தான் வந்து வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல தோனி இருக்கும்போது அவர் கத்துக்கிட்டாருன்னா அடுத்த சீசன் அவர் தனியாவே ஹேண்டில் பண்ணலாம். தோனி மாதிரி அவருமே ஒரு கூல் கேப்டன் மாதிரி தான். எக்ஸ்ட்ராயும் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி பண்ண பார்த்தது. அவருமே கூல் ஹேண்டில் பண்றாரு. கேப்டன் வைஸ் அவர் நல்லாவே பண்றாரு. அதுல கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்ல. பவுலிங் மட்டும் தான். பவுலிங் வைஸ் வந்து நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்மளே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். கேம்பிங் நடக்கிற மாதிரி சொல்லி சென்னைக்குள்ள எந்த டீம் வந்தாலும் சென்னை கிட்ட தோக்குறாங்க ஒரு பேச்சு அடிப்பது. அது உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி உண்மையா இருந்தா இன்னைக்கு சென்னை ஜெயிச்சிருக்கோமே, அதுலயே பதில் இருக்கு. சோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஆடுறாங்கன்னா அதுல கேம்லிங் சொல்லிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாத எல்லாருமே அது ரியல். அதுல எதுவும் கேம்லிங் புரியல தான் கண்டிப்பா. பட் ஆனா தோனி தான் லாஸ்ட் சீசன் அவர் எதுவும் சொல்லல. நம்மளும் நினைப்போம் அவர் இன்னும் ஃபிட்னஸா தான் இருக்காரு. அவர் ரன்னிங் சரி, விக்கெட்ஸும் சரி, அவர் கீப்பிங் சரி, இன்னுமே அவர் வந்து ஃபிட்னஸா தான் இருக்காரு. சோ அடுத்த சீசன் அவர் வந்து ஆடுவார் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல கப் அடிச்சுட்டு மேபி அப்படி அவர் போற மாதிரி இருந்தாலும் அவர் ஃபேர்வெலா இந்த டைட்டில் வந்து நம்ம எல்லாருமே வந்து அவர் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத்தனை வருஷம் அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவருக்கு நம்ம ரிட்டர்ன் பேக் ஏதாவது பண்ணணும்ல. இந்த டைட்டில் வந்து அவருக்கு நம்ம வந்து ருத்துராஜ் கேப்டன்சில நம்ம வந்து ஜெயிச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஃபெக்ட் வந்து பேட்டிங் எதுவும் காரண மாதிரி தெரியல. அவர் கீப்பிங்குமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. எஃபெக்ட் மீன்ஸ் அவரால் ரொம்ப நேரமா ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியாது. அதுதான் ஒரு ஏஜ் ஃபேக்டர்ன்றதால ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியாது. ஆனா கிடைச்ச பாஸ் அவர் எதுவும் வேஸ்ட் பண்ணாம டீம் எந்த அளவுக்கு ஸ்கோரை பூஸ்ட் பண்ணணுமே பண்ணிட்டு. லாஸ்ட் மேட்ச்ல கூட 150 அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும் ஸ்கோர். அவரோட லாஸ்ட் கேமியோல தான் 177 அந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்து செட் பண்ணோம். ஸோ பேட்டிங் வைஸ் எல்லாமே ஓகே. தோனியோட கேப்டன்சி ஓகே. தோனியோட பங்கிடுமே ஓகே. மற்ற பவுலர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பிரச்சனை. அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்சும் சரி, அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூடிய வருது. கண்டிப்பா அதுல நம்ம ஜெயிப்போம். யாரு வாங்க? கப்பு சென்னைக்கு தான். சென்னைக்கு அடுத்து யாரு வாங்க? சென்னை வாங்கல. சிஎஸ்கே கண்டிப்பா கிடைக்கும். சிஎஸ்கேலினா மேபி ராஜஸ்தான் இல்ல ராஜஸ்தான் ரொம்ப குவாலிட்டி சைடு. நான் ஒரு லாஸ்ட் 3 சீசனாவே பாக்குறேன். மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த மாதிரி குவாலிஃபை ஆயிடுறாங்க. பிளஸ் வந்து நல்ல ஒரு டாப் ஆஃப் த டேபிள் தான் வந்து ஃபினிஷ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ். சப்போஸ் சிஎஸ்கேலினா ராஜஸ்தான் ஜெயிச்சா ஓரளவுக்கு ஹாப்பியா நல்லா இருந்தது. எதிர்பார்த்து வந்தது கண்டிப்பா வின் பண்ணிப்போம் அப்படின்னு தான் வந்தோம். என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கும் அவங்க நல்ல எஃபர்ட் தான் போட்டாங்க. பட் இன்னைக்கு ஃபீல்டிங்லயும் பவுலிங்லயும் ரொம்ப சொதப்பிட்டாங்க. அது மட்டும் நல்லாவே எங்களாலேயே ஃபீல் பண்ண முடியுது. பிளேயர்ஸ் அவங்களால பிளே பண்ண முடிஞ்சிச்சாருனால அவங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்ணனாதான் மேட்ச் வந்து SRH கூட டஃப். அது இன்னைக்கு அவங்க அந்த பவுலிங் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் தெரிஞ்சு. லாஸ்ட் ஓவர்ல எல்லாம் இன்னும் ஆக்சுவலி ஃபோக்கஸ்டா போட்டுருக்காங்க. ஓவருக்கு அப்புறம் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஷோர் ஆமா, அது நல்லாவே தெரிஞ்சுட்டு அந்த டிஜேவும் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நம்ம தாங்க வின் பண்ண போறோம், நம்ம தாங்க வின் பண்ண போறோம்னு அந்த டிஜே சொல்லியே தொடர்ந்து ஹோப் கொடுத்தாரு பாருங்க. அப்பல இருந்து 4-6 போகுது. நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்ற ஓவர் கான்பிடன்ஸ்ல விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் டைம் SRH கூடங்கும் போது இதுல பண்ண தப்பு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றத பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்தாதான் SRH கூட வின் பண்ணாங்க. தோனி வந்திருந்தா என்ன 4-6 போட்டிருப்பாரு. அவரு பாவம் ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவருக்கும் உடம்பு ஒண்ணும் முடியல, பட் ஸ்ட்ரகிள் பண்றாரு. 200+ தானே வந்துச்சு. உங்களுக்கு எங்க விட்டாங்கன்னு தெரியல, எங்க சொதப்பினாங்கன்னு தெரியல. ஹோம் டவுன் போது ரொம்ப நம்ம தோத்தது இல்லை இது வரைக்குமே. சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டவுன்ல ரொம்ப தோத்தது இல்லை. அதனால அந்த ஹோப் எங்களுக்கு கண்டிப்பா இருந்துச்சு. இருந்தா கூட வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். பரவாயில்ல, நல்லாவே விளையாடுறாங்க. அவங்களுக்கு தப்பு பண்ணுனாங்க அப்படிங்கறத வந்து பிளேயர்ஸ் தான் வந்து செக் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க தான் மாத்தணும். கப்பு கிடைக்குமா? ஷூர், கண்டிப்பா கிடைக்குங்க. ஈசாலா கப் நம்புங்க. ஈஷாலா கப் நம்புங்க. அதே முக்கடை போட்டுட்டு சொல்றீங்க. தில்லா சொல்லணும்ல, ஈஷாலா கப் நம்புங்க. இருக்கு. சென்னை வாங்கினா யாரு வாங்க? எங்க போனாலும் ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா RR SRH.